உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 4 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கிட கேட்கலாம். கிஷாந்தன் வணக்கம். 4 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? மேலும் வாக்கு செலுத்த வந்தவர்கள் 4 மணிக்கு பிறகும் வாக்களிக்க அவர்களுக்கு அனுமதிக்கப்படுமா? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி தற்போது 4 மணி அளவில் நிறைவடைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒரு சுமூகமான நிலையை இலங்கையில் காணப்பட்டது. அனைத்து மக்களும் தங்களது வாக்குகளை வாக்கு சாவடியில் சென்று வாக்குகளை அளித்து வந்ததை அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக சில அசம்பாவிதங்கள் மட்டுமே இலங்கையில் இடம்பெற்றிருந்ததாகவும் அதனை போலீசாரின் பாதுகாப்புடன் அதனை பலப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக 50% மேற்பட்ட சதவீதமான வாக்குகளே அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் இந்த வருட தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பாளர்களில் 7,12,318 பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் 6,200 பேர் தவிர அனைவருமே வாக்குகள் அளித்துள்ளதாகவும் நாட்டில் உள்ள 429 வாக்கு எண்ணும் மையங்களில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் வேட்பாளர்களான சஜித் பிரேமதாச, அன்றகுமார் திசாநாயக்க, தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் அரசியல்வாதிகள் என அனைவருமே தமது வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு அளித்ததை அவதானிக்க முடிந்திருந்தது. விவரங்களுக்கு நன்றி கிஷாந்தன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.